ராதா, குஷி 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 கண்ணை தர குஷி. குஷி இங்க பாரு, அப்பா அப்பா வந்திருக்க குஷி. குஷி கண்ணை திறந்து பாரு குஷி. குஷி குஷி குஷி. ராதா, குஷி ஏன் மயக்கத்துல இருக்கா? நீ குஷி அப்படி என்ன பண்ண? அவளுக்கு ஏன் இவ்ளோ ரத்தம் போயிட்டு இருக்கு? நீ உன்னோட இந்த தாய்ப்பாச நாடகத்துல வேற எங்கேயாவது வச்சுக்கோ தாமினி. நான் குஷிக்கு கெடுதல் பண்ணுவனா? நானா? நான் குஷிக்கு கெடுதல் பண்றத பத்தி என் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். குஷி இப்ப எந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். உன்னை நான் விட மாட்டேன். அட உங்க சண்டை அப்புறம் போட்டுக்கிறீங்களா? முதல்ல குஷி ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போணும். குஷி குஷி. ஆமா உன்னையா, நீங்க சொல்றது சரிதான். குஷியோட நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. நிறைய என் ரத்தம் பொண்ணு போகுது. கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு காப்பாத்துற மாதிரி நடிக்காத, புரிஞ்சுதா உனக்கு? என்ன? குஷியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான். நீ எங்க கூடவும் வர தேவையில்ல, அதே மாதிரி குஷி கிட்ட நெருங்கவும் கூடாது. நீ எங்க கூட வர்றதுக்கு ட்ரை பண்ணனா மறுபடியும் குஷிக்கு ஏதாவது கண்டிப்பா ஆபத்து வரும். உளறத நிறுத்து தாமினி. நான் குஷிக்கு கெடுதல் பண்றத பத்தி என் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஒரு அம்மா வேஷத்துல இருக்க வேஷக்காரி இல்ல. போதும், வாயை மூடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்ப? மோகன் இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டியா? கேட்டேன். ரெண்டு பேரும் பேசினதை கேட்டேன். எந்த ஒரு அம்மாவும் தன்னோட தாய் பாசத்து மேல போட்ட பழிய தாங்கிக்கவே மாட்டா. ராதா குஷிக்கு அம்மாவுக்கும் மேல. புரியுதா உனக்கு? நீ இப்போ ராதாவுக்கு சப்போர்ட் பண்றியா? உனக்கே புரிய மாட்டேங்குது. இவ ஒரு பைத்தியக்காரி. போதும் துளசி. இங்க ஒரு பக்கம் புலியோட ஆபத்து இருக்கு, இன்னொரு பக்கம் இங்க குஷியோட உயிர் ஆபத்துல இருக்கு. ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், நாம இங்க இருந்து உடனே போய் ஆகணும். ஆனா வண்டி இல்லாம போறது நமக்கு சேஃப் கிடையாதே. ஒரு சின்ன மூவ்மெண்ட் தெரிஞ்சா கூட அந்த புலி நம்மள தாக்க வந்துரும். வண்டி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் மிஸ்டர் மோகன். அதுவும் இல்லாம குஷி இப்ப ஸ்டேபிளா இருக்கா. சார், கார்டுக்கு ஃபோன் பண்ணி ஜீப் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல அந்த ஜீப் இங்க வந்துடும் சார். வெரி குட். மோனையா, நானும் உங்க கூட வரேன். நான் தான் சொல்றேன்ல, நீ எங்க கூட எங்கேயும் வரக்கூடாது. மோகன், எனக்கு இவ மேல நம்பிக்கையே இல்ல. இவ நம்ம கூட வரக்கூடாது, அவ்வளவுதான். அவ ராதா குஷியோட அம்மா. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரியா? நம்பிக்கையா? இதுக்கு முன்னாடி கூட தான் இவள நம்பின. என்ன ஆச்சு? வீட்ல எல்லாரும் சொன்னாங்க பைத்தியம் பைத்தியம். நானும் நீ தான் நம்பவே இல்ல. இன்னைக்கு அதோட விளைவை பார்த்துட்டல நீ. அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு மோகன். எனக்கு நல்லாவே தெரியும் குஷியோட இந்த நிலைமைக்கு காரணம் இந்த ராதா தான். மோகன், இந்த கட்டை இருக்குல்ல, நாம இங்க வந்தப்ப இந்த கட்டை அவ கையில தானே இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் இந்த கட்டையை வச்சுதான் அவ குஷி அடிக்க ட்ரை பண்ணிருக்கா. மோகன், உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா தாமினி? நான் இந்த கட்டைய குஷி அடிக்கிறதுக்காகவோ இல்ல அவளுக்கு கெடுதல் பண்றதுக்காகவோ கையில எடுக்கல. குஷிய புலி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக எடுத்த. புலி கிட்ட இருந்து காப்பாத்தவா இந்த கட்டைய வச்சா? ஆமா. இந்த கட்டைய பார்த்தா நாய் கூட பயப்படாது. நீ நிஜமாவே பைத்தியம் தான். ஒரு அம்மா ஒரு கட்டை இல்ல, ஒரு துரும்போட உதவியால கூட தன் குழந்தைய காப்பாத்திடுவா. மோகன், நான் தான் சொல்றேன்ல, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இவ நம்ம கூட வந்தானா நம்ம குஷியை இழந்துருவோம். மோகன் சொன்னா புரிஞ்சுக்க ப்ளீஸ். ப்ளீஸ் மோகன். உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது தாமினி. இங்க குஷி பக்கத்துல உன்னை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால அவளுக்கு கெடுதல் பண்ணலான்னு தானே கூட்டிட்டு வந்த. ஆனா பாத்தியா, அந்த கடவுள் கிருஷ்ணர் உன்னோட இந்த திட்டத்துல தண்ணியை ஊத்திட்டாரு. சரியான நேரத்துக்கு என்ன இங்க அனுப்பிட்டாரு. நீ குஷிக்கு கெடுதல் பண்றதுக்கு முன்னாடி
நான் உன்னை தடுத்துட்ட, குஷிக்கு எதுவும் ஆக விடாம பாத்துப்பேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு என்ன பாரு. பண்ணுவ நீ? என்னடி பண்ணுவ? ராதா என்ன என்ன பண்ற நீ? சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜீப் வந்தாச்சு. குட். நீங்க துளசி குஷியை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக, நான் ராதா கூட்டு பைத்தியக்காரன். நான் ராதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன் சார். மோனையா, தாமினி மரியாதையா என்ன விட்டு. தாமினி விடு. நேரா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் போற. என்ன விடுன்னு சார் சொல்றல. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ராதா வேண்டாம். மோனிகா, என்ன ராதா விடுங்க. வேண்டாம். ராதா குஷியோட குஷியை நான் விடுன்னு போறேன். சொல்றல. ராதாவை மோனிகா, ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க. போயாகணும். குஷி. மோனிகா, ராதா குஷி, எல்லாம் ராதாவுல போக விடு. அந்த தாமினி நிச்சயம் என் நீ- பொண்ணோட நீ உயிரை என் கூட வா. பறிச்சிருவா. குஷி குஷி சீக்கிரமா வண்டி எடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா போங்க குஷி. என்ன விடுங்க. மோனிகா, அந்த தாமினி என் பொண்ணோட உயிரை எடுத்துருவா. மோனிகா, என்ன விடுங்க. நான் போணும். நான் குஷி கிட்ட போணும். ராதா வண்டியில ஏறு. மோனிகா, விடுங்க. மோனிகா, என்ன விடுங்க. மோனிகா, நான் குஷி கிட்ட போகணும். அந்த தாமினி அவளை கொன்னுடுவா. குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் யாரையும் ராதா, கொஞ்சம் சும்மா அமைதியா விட இரு, please. மாட்டேன். நான் போய் அவளை காப்பாத்தணும். இந்த விஸ்வநாதனை இப்ப என்னால கொலை பண்ண முடியாது. அப்படி பண்ணா ரிஸ்க் ஆயிடும். தாமினிக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். இப்பவும் லைன் கிடைக்க மாட்டேங்குதே. வேற வழி இல்லாம அந்த வேலையை நானே தான் முடிச்சாகணும் போல. அந்த ராதாவையும் குஷியையும் நான் தான் ஏன் கையாலேயே சாகடிக்கணும்னு நினைக்கிறேன். கீர்த்தி, கொஞ்சம் அழாம இரு ப்ளீஸ். இந்த தண்ணியை குடி. அத்தம்மா. இன்னும் அழுதுட்டு இருக்கா இவ? ஆமா, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிற. கீர்த்தி, மாப்பிள்ள, நான் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போறேன். என்ன? இல்லம்மா, நீங்க அங்க போகாதீங்க. கீர்த்தி, முதல்ல நீ இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறத நிறுத்து. இப்ப நான் அங்க போய் தான் ஆகணும். ஐயோ அம்மா, நீங்க அங்க போகாதீங்க. அங்க மேனிட்டர் போலீஸ் சுத்தது என்ன ஏற்கனவே. கீர்த்தி பேசுற? மோகன், குஷி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஓகே, நீங்க அவ்வளவு தூரம் சொல்றதால நானும் ராகுலும் அந்த இடத்துக்கு போறோம். சரியா? யாரும் அங்க போக தேவையில்லை. நான் போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. நிச்சயமா நான் போய் எல்லாரையுமே நல்லபடியா வீடு கொண்டு வந்து சேர்த்துருவேன். கீர்த்தி, நீ இங்கேயே உங்க அப்பா பக்கத்திலேயே இரு. இத பாருங்க மாப்பிள்ள, கீர்த்தியை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. சரிங்க அத்தம்மா. பாத்துக்கோ ராகுல். போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர அண்ணி. வேலையை முடிக்காம நிச்சயம் வீடு திரும்ப மாட்டேன். இங்க நீங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த விஸ்வநாதனோட கதையை முடிச்சிருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் மொத்தமா முடிய போகுது. இப்ப நீ மயக்கத்துல தான் இருக்க குஷி. ஆனா நீ சீக்கிரமே ஒரு நிரந்தரமான தூக்கத்துக்கு போயிடுவ பாரு. அதாவது நீ செத்து போயிடுவ. ராமா, ராமா, என்ன சொல்றா இவ? குஷி, உனக்கு ஒன்னும் ஆகலையேம்மா? ராமா
எங்க நான் ராமா கிட்ட போகணும். தேங்க் காட் குஷி கண்ணு முழிச்சிட்டா. ஏமா உனக்கு எப்படி இந்த காயம் பட்டுச்சு? அது அங்கிள், நான் காட்டுக்குள்ள போனல, அதனால தான். குஷி, இப்போ மெதுவா நீ கீழே இறங்கி வா. அப்படின்னா ராதாவால குஷிக்கு காயம் படலையா? ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய காப்பாத்த கொடூரமான புலி கூட சண்டை போடுறாங்கன்னா அவங்க எப்படி அவங்க குழந்தைக்கு கெட்டது நினைப்பாங்க? என்ன இந்த ஆளு 2 நிமிஷத்துல ராதாக்கு ஃபேன் ஆயிட்டான். ஓ காட், அப்படின்னா என் பிளான் மொத்தம் இப்போ வேஸ்டா போக போதா? இந்த குஷி எப்போ பார்த்தாலும் அந்த ராதாவையும் மோகனையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப மறுபடியும் இந்த உண்மையெல்லாம் மோகன் முன்னாடி இவ சொல்லிட்டானா, ராதா தான் இவளோட உயிரை காப்பாத்தினான்னு சொன்னானா, மறுபடியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இல்ல, இன்னைக்கு நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இது எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இதை நிச்சயமா என் கை மீறி நான் போக விட மாட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நீ செத்து போயே தீர்வ குஷி. இல்ல மோனையா, உங்களுக்கு புரியல. குஷியோட உயிருக்கு ஆபத்து. அவ தாமினி கூட போயிருக்கு. அவளுக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு பாருங்க. ராதா குஷி சேஃபா இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகாது, புரியுதா? இல்ல மோனையா, அவ சரியா இல்ல மோனையா. குஷி முடிக்க தான் வந்திருக்கேன். காது சொன்ன மாதிரியே உன்னை நான் மேல அனுப்பாம விட மாட்டேன். பாய் பாய் விஷு. செத்து தொலைடா கிழவா. என்ன பண்றீங்க பாரு. ஆண்டி என்ன பண்றீங்க? டாட் டாட் அது நான் உங்க அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். இல்ல அவருக்கு ஜுரம் இருக்குமோன்னு பார்க்கலான்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவீங்க? நான் எதுக்காக அதெல்லாம் பண்ண போறேன்? இதுக்குனாலே உங்களோட பொய்யை நாங்க தயாரா இல்ல காவேரி பெரியம்மா. சொல்லுங்க, எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க? நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகல. சரியான நேரத்துக்கு நாம வந்துட்டோம். இல்லனா இதோட உங்களோட பொய் நாடகம் எல்லாம் முடிஞ்சது. உங்களை வீட்டுல தங்க வச்சது எங்களோட தப்பு தான். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது நாங்க பண்ண தப்பு. தாமினி செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க மாறிடுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இல்ல, நாய்வால நிமித்த முடியும்னு நினைச்சது தப்பாச்சு. அஜித், இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. எதுக்கு இப்ப போன் எல்லாம்? வீட்டு விஷயம் வீட்டோட தான் இருக்கணும். தேவையில்லாம எதுக்கு அவங்கள எல்லாம் கூப்பிடுற? போலீஸ் போன் பண்ணாத. என்ன பண்றீங்க? நீங்க நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க. இப்போ உங்க பாவ கணக்கு அதிகமாயிடுச்சு. தண்டனை அனுபவிக்க ரெடியா இருங்க.
ப்ளீஸ்மா எழுந்துருங்கம்மா. அம்மா 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 நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஏன் ஸ்டீரிங்க திருப்புனீங்க? குஷி அது அம்மா நீங்க எழுந்துருங்க. அம்மா ராமா எங்க? எனக்கு ராமா கிட்ட போகணும். அம்மா வாங்க நம்ம ராமா கிட்ட போலாம். அம்மா வாங்க. குஷி இருமா. அம்மா என்ன பண்றீங்க நீங்க? அம்மா டைகர் நம்மள சாப்பிட்டுரும். உனக்கு எதுவும் ஆகாது குஷி. எப்படி உன்னோட ராதா உனக்கு எதுவும் ஆக விடலையோ அதே மாதிரி உன்னோட அம்மாவும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். போலீஸார் இது பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. நான் வந்த வழியிலேயே போயிடுறேன். நீங்களும் வந்த வழியே போயிடுங்க. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? அதனால நான் இவளையே உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க இவளை சாப்பிட்டுக்கோங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. குஷி 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 என்னாச்சு? எழுந்துரு குஷி. குஷி 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 கண்ணு தர குஷி. உனக்கு எதுவும் ஆகாது. குஷி குஷி கண்ணு திற குஷி. குஷி கண்ணு திறந்து அப்பாவை பாரு குஷி ப்ளீஸ். குஷி கண்ணை திறந்து பாரு. குஷி ப்ளீஸ் கண்ணு திற குஷி. கண்ணு திறந்து பாரு, உனக்கு எதுவும் ஆகாது குஷி. மோகன் மோகன் துளசி அம்மா குஷிக்கு என்னாச்சு? அம்மா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இது ரொம்ப ஆபத்தான இடமா, ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. நீங்க எல்லாரும் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கும்போது என்னால எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? மோகன் குஷிக்கு என்ன ஆச்சு? குஷி குஷி தயவு செஞ்சு கண்ணு தர. துளசி ஐயோ துளசி உனக்கு எதுவும் ஆகலையே? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு நல்லா தெரியும் உன்னால நிச்சயம் இந்த வேலையை தனியா செய்ய முடியாது. அதனாலதான் நான் வர வேண்டியதா போச்சு. அம்மா நம்ம ராதாவை அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா
முத வேலையா நாம குஷிய அவ எல்லாத்தையும் பார்த்துட்டா. அவ வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டானா நம்ம பிளான் எல்லாம் பாழா போயிடும். இந்த ராதா இருக்கிற வரைக்கும் நாம என்ன நினைச்சாலும் சரி குஷியை எதுவும் பண்ண முடியாது. குஷியையும் ராதாவையும் தனித்தனியா பிரிச்சாகணும்.